தூய்மை பணிகளை தனியார் வசம் ஒப்படைப்பதை கைவிட வலியுறுத்தி சென்னை எழும்பூர்ல தூய்மை பணியாளர்கள் கூவமாற்றில் இறங்கி திடீர் போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. இதனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. காட்சிகளையும் நாம பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், நம்ம கூவமாற்றில் தூய்மை பணியாளர்கள் இறங்கி போராட்டம் நடத்துறத பார்க்கிறோம். அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? இதுவரைக்கும் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கா? என்ன நிலவரம்? சென்னை மாநகராட்சியுடைய தூய்மை பணிகளை தனியார் வசம் ஒப்படைப்பதை கைவிட வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் 158வது நாளாக தூய்மை பணியாளர்கள் கூவமாற்றல இறங்கி திடீரென போராட்டத்துல ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. முன்னதாக ரிப்பன் மாளிகை, மெரினா நினைவிடம், அதே போல் சென்னை சென்ட்ரல், மாநகராட்சி ஆணையர் வீடு, மெரினா கடல் என பல இடங்கள்ல தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் இன்றைய தினத்தை பொறுத்தமட்டில் திடீரென கூவத்துல இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல ஈடுபட்டு வருவதால இங்கே ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சென்னை எழும்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய கூவமாற்றல்ல இறங்கி முதல்ல 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் திடீரென போராட்டத்தை குதித்திருந்தாங்க. தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுடைய வருகை என்பது அதிகரித்திருந்த சூழல்ல காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளுக்காக குவிக்கப்பட்டு மேலும் வருகை தரக்கூடிய அந்த பணியாளர்களை கைது செய்யக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டிருந்தாங்க. கைது செய்து தடுப்பு காவல்ல அருகில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அதே சமயம் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் வந்த வண்ணம் இருந்ததால ஒரு கட்டத்திற்கு மேலே காவல்துறையினரால இங்கு வரக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டோருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில மேலும் அந்த கூவம் ஆற்றினுடைய ஆழமான பகுதியில இறங்க முற்பட்டதால இங்கே ஒரு மிகவும் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக தீயணைப்பு படை வீரர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் தற்போது அந்த கூவமாற்றினுடைய இருபுறத்திலும் பாதுகாப்பிற்காக நிற்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. தொடர்ந்து 200க்கும் மேற்பட்டோர் கூவத்துடைய நடுப்பகுதியில நின்று தங்களுடைய கண்டன முழக்கங்களையும் போராட்டத்தையும் வெளிப்படுத்தி வருகிறாங்க. குறிப்பாக தூய்மை பணிகளை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. காவல்துறை தரப்புல தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது முன்வைக்கப்பட்டும் எந்த விதமான உடன்பாடும் எட்டப்படாததால விரைவில் கைது நடவடிக்கைகளை ஈடுபடுவதற்காக காவல்துறையினர் வாகனங்களையும் வரவழைத்து அதே போல் பாதுகாப்பு பணிகளுக்கான காவல்துறையினருடைய எண்ணிக்கையும் அதிகரித்து தற்போது அந்த கைது செய்யக்கூடிய பணிகளுக்கு தயாராகி வருகிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.